வெல்கம் டு அவர் சேனல் வின் இந்தியா டுடே நேயர்களுக்கு எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். அன்பார்ந்த என் தமிழ் மக்களே, இன்று செய்தியை பார்த்திருப்பீர்கள். தமிழகத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த கட்சி இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி என்பது யாரும் எதிர்பாராத விதமாக அமைந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் கடந்த தேர்தல்களில் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள். அந்த வழியில் இப்பொழுதும் அவர்கள் அப்படித்தான் கூட்டணி வைப்பார்கள் என்று கருத்து சொன்னவர்கள், ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் உள்ளனர். அவர்கள் எல்லாம் அந்த கருத்தை பொய்யாக்கிவிட்டு இன்று கேப்டன் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இன்று இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியை அமைத்து மிகப்பெரிய, யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். சிலர் வியூகங்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் விஜயுடன் சேர்வார்கள் என்று கருத்து சொன்னவர்களும் உண்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார்கள் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு. இவர்கள் கருத்துக்கள் எல்லாம் இன்று பொய்யாகிவிட்டது. இப்படித்தான் அன்பு சொந்தங்களை, ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு இவர்கள் ஏதாவது ஒரு கருத்து கணிப்பு என்ற பெயரிலும், அல்லது இவர்கள் இதனுடன் கூட்டணி அதனுடன் கூட்டணி என்று சொல்லி ஊடகத்தின் ரேட்டிங்கை ஏற்றி விடுவார்கள். அவர்கள் சொன்ன கருத்துக்கு முரணாக இன்று கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் தமிழக அரசியலில் நடக்கும். நாம் பார்த்து கழிப்போம். நன்றி, வணக்கம்.